ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முஸ்தபா vlog. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கையில் ஒரு கொடை, மூஞ்சில கண்ணாடி, ஒரு வாட்டர் பாட்டில், இதெல்லாம் எடுத்துட்டு எங்கே போகிறோம்னு நினைக்கிறீங்க? ஏர் ஷோ போக போகிறோம். மெரினா பீச்சில் நடக்குது ஏர் ஷோ. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் எடுக்கிற வீடியோ ஃப்ரைடே மார்னிங் எடுக்கிறேன். இன்றைக்கே இதை நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஏர் ஷோ எப்போ நடக்க போகுதுன்னா வர ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்கும் போது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் இன்னும் ஒரு நாள் டைம் இருக்குது இல்லையா? ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி ட்ரையல் அவங்க டெமோ காமிச்சிட்டு இருக்காங்க, அதை தான் எடுத்து போட போகிறோம். இந்த ஷோ பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, மறக்காமல் இந்த சண்டே மெரினா பீச்சுக்கு வந்துடுங்க. ஸோ வீடியோ ஆரம்பிச்சிடலாமா? இங்கே பாரு பைலட்டு ஹாய் சொல்ல இருக்கு. இங்கே இருக்க பைலட்டு ஹாய் சொல்ல இருக்கு. ஹலோ சார், ஹாய் ஃபை. ஹே அவர் தான் ஓட்டுறாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து மெரினா பீச்சுக்கு வந்துட்டோம். மீனி அடுத்தது வந்து ஏர் ஷோ பார்க்க போகிறோம் இல்லையா? ஓகே. ஸோ இது எந்த பிளேஸு? இங்கே தான் ஸ்டேவா? போகலாம்ல? வாங்க 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 வாங்க. கை பிடிச்சிக்கோ, நீ கை பிடிச்சிக்கோ, அவனை பிடிச்சிக்க. நீ ஒருவேளை மக்களை அடித்து பிடிச்சி இந்த மெயினான என்ட்ரன்ஸை தாண்டி மெரினா பீச்சுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட க்ரௌடு வந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஆயிரக்கணக்கான க்ரௌடே சமாளித்து உள்ளே போய் உட்கார முடியும்னு சொன்னால், சண்டே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் க்ரௌடு வருதுன்னு சொன்னாங்க. எஸ், கண்டிப்பாக லட்சம் இல்லை, கோடிக்கணக்கில் க்ரௌடு வந்தாலும் ஆச்சரியப்படுறக்கில்ல. ஏன்னா இந்த ஏர் ஷோவோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்படி இருந்துச்சு. நாங்களே எதிர்பார்க்கல. நான் ஜஸ்ட் எப்பவும் போல் ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். ஆனால் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட இந்த ஏர் ஷோ வந்து உண்மையிலே பிரமிக்க வச்சிருச்சு, மெய்சிலிருக்க வச்சிருச்சு. இன்னும் என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ அதோட ஃபுல் வீடியோ போடுறேன் பாருங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து ஃபைனல் டெமோ தான். இதோட ஷோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு சண்டே மெரினா பீச்சில் தான் நடக்க போகுது. அதாவது 6ஆம் தேதி அக்டோபர். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஷோவை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மெரினா பீச்சுக்கு வந்துடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வந்து சும்மா நின்னுட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன். வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? மெரினா பீச்சுக்கு வந்துட்டேன். ஸோ வந்து ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது, ஏர் ஷோ. சிக்னல் கொடுக்குறாங்க. ஓகே ஓகே ஓகே. இவங்களாம் நேவியா ஏர்ஃபோர்ஸா? சாப்பர் எவ்வளோ பெரிய சாப்பர் பாரு. சவுண்ட் எப்படி இருக்கு பாரு இப்போவே. குட்டி குட்டி ஹெலிகாப்டர். குட்டி இல்லடா, அது பெருசு தானே. பின்னாடி ஓப்பன் இருக்கு பத்தியா பர்கானு. டர்ன் பண்ணுறாங்க பாரு. அது சோல்ஜர்ஸ் அதில் இருப்பாங்க. ஏதாவது எமர்ஜென்சினா அங்கேருந்து ஜம்ப் பண்ணுவாங்க. இப்போ இல்லை, யூஸ்வலாக அதுதான் அதோட ப்ரொசீஜர். அதுக்காக ஓப்பனில் இருக்குது. வாவ், வாட் அ ஷாட் பர்கான். எவ்வளோ காசு கொடுத்தாலும் இதெல்லாம் கிடைக்காதுடா. வாவ், மண்ணு பறக்கும் பாரு. மண்ணு பறந்தா கண்ணை முடிக்கிங்க, ஓகேவா? இங்கே ஒன்று வருது. வா, எவ்வளோ க்ளோஸில் வருது பாரு.
நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பாரு சரி ஜூம் பண்ணு. ஃபர்கான் நம்மள தான் ஏம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுதா? இப்போ இங்கிருந்து ஏதாவது எமர்ஜென்சி இது வந்துச்சுன்னா அவங்க ஃபயர் போடுவாங்க. எதுவும் வர வேண்டாம். இங்க எத்தனை பேர் எப்படி நிக்கிறாங்க பொசிஷன்ல. வாவ். ஆமா ஒன்று சுட போறாங்க. ஓ ஜம்ப் பண்ணிருக்காங்களா? ஏய் ஆமா ஜம்ப் பண்ணிருக்காங்க. மேல பாரு. இங்க நின்னு ஓரமா நில்லு. ஃபுல் ஜூம்ல இருக்கு. தெரியுதா? தெரியல, வீட்டுக்கு போனா தான் தெரியும். தெரியுதா இல்லையா? சும்மா அப்படியே பிளாக் எடுத்து வைக்கிறது தான். ஆனா எப்படி நெட்ல வரும்? ஃபர்கான் பேராஷூட்னா என்னன்னு கேட்டீங்க பாரு. உண்மையிலே பேராஷூட்ல எப்படி பறந்து வராங்க பாரு. இங்க ஒரு கேங் இறங்குனாங்கல்ல, அதோட ஹைட்டு இதெல்லாம் 3000 அடிக்கு மேல இருக்கும். அங்கிருந்து ஜம்ப் பண்ணிருக்காங்க. மிஸ் பண்ணிட்டோம் ஜம்ப் பண்ணத. ஃப்ரீ ஃபயர்ல சும்மாடா. இதுதான்டா ரியல். இதுதான் ரியல். பேராஷூட்ல வர்றவங்களுக்கு வாவ் வாவ் வாட் a வீடியோ. இதுல கவர் ஆகுது, லைட்டா கவர் ஆகுது. இல்ல இறங்குறாங்க. அதுல ஒரு ஃபிளாக் வேற காமிக்கிறாங்க. நம்ம இந்தியன் ஃபிளாக் ஒன்று பேராஷூட், அது இல்லாமல் கீழே ஒரு ஃபிளாக் சிக்னல் காமிக்கிறாங்க. ஏதோ கோட் வேர்ட். அது கிரீன் பேராஷூட். அங்க பாரு ஃபகத். சுத்த விட்டுறாரு. இங்கதான் வருவாங்க. இங்க இறங்குறாங்க. இவர்தான் ஃபர்ஸ்ட் இறங்குவாரு. ஓகே ஓகே டென்ஷன் ஆகாத. அங்க இறங்க. வா. சூப்பர். அடுத்தது யாரு? இங்க 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 எங்க பாருங்க மேல. எல்லாம் அந்த இடத்துலயே வராங்க சிஜி. அவருக்கு முன்னாடியே வந்துட்டாரு. ஒருத்தர் கையை விட்டுட்டாரு. 3 பேருமே அட் அ டைம்ல பேலன்ஸ் பண்றாங்க பாரு. ஒருத்தர் கையை விட்டுட்டாரு. பெர்ஃபெக்ட் லேண்டிங். 3 பேருமே பெர்ஃபெக்ட் லேண்டிங். இதே தான் வித்தியாசமா இருக்கு இந்த ஹெலிகாப்டர். எப்படிலாம் திரும்புது பாரு. இது அந்த குட்டி ஃபிளைட் 2 பேர் மட்டும் போடுது. வாரணமாயிரம் சூர்யா பவான்ல. வா வா வா.
எங்க ஒரு மேலே ஏற தலைகளை ஏறாங்க. சஜி ஜூம் பண்ணு சஜி. ஃபுல் ரவுண்டு. ஆனால் இவர் தான் அந்த ஸ்மோக் போடுவார்னு நினைக்கிறேன். பாரு அப்படியே ஃபாலோ ஆகுற மாதிரி இருக்கு. ஐயோ இங்கே தான் வராரு. எவ்வளோ க்ளோஸ்ல, எவ்வளோ க்ளோஸ், சான்ஸே இல்லை. சரியான ஷாட் மிஸ் பண்ணிட்டேன். ஒருத்தர் மட்டும் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் தலைகளா. ஜூம் பண்ணிவிடு. இதில் ஜூம் கிடைக்க மாட்டேங்குது. ஓ இந்த வார் இது வந்து இந்தியன் ஃப்ளாக் எடுத்துகிட்டு வராங்க. இந்தியன் ஃப்ளாக் ஸ்மோக் வரும். இதில் வருங்களா? இந்த 3 வருதுல்ல. ஓகே 3ல் வந்து இந்தியன் ஃப்ளாக் ஸ்மோக். என்ன டைவ்! ஐயோ எப்படி கிராஸ்! கிராசிங்கு அங்க வாரியா! ஸ்டண்ட் பார் சஜி. அப்போ நமக்கே பயமா இருக்கு. இங்க பாரு கிராசிங் பாரு ஃபர்கான். இங்க பாரு கிராசிங் அங்க ஒரு நெத்து குத்தா இடிக்கிற மாதிரி. ஐயோ எவ்வளோ க்ளோசஸ்ட். இவரே அடிக்கிறாரு பாரு டர்னிங். வாவ் இந்தியன் ஃபிளாக். இதுதான் ரஃபேல்ஸ் நினைக்கிறேன். என்ன கோஆர்டினேஷன் பக்கத்துல. வா டைமண்ட் ஷேப்ல ஆயிட்டாங்க பாரு சஜி. தலைகளா போயிட்டு இருக்காங்க. டைமண்ட் ஷேப்ல ஃபர்கான் அங்க பாரு தலைகளா போயிட்டு இருக்காங்க. அங்க பாரு அத்தனை பேர் தலைகளா ஃபுல் சர்க்கிள் சஜி.
ஃபுல் சர்க்கிள். வா என்னடா வேணும்? ஒரு சார் பாரு இதால லாஸ்ட் முடிச்சிட ஒரு 5 minutes அப்படியே கீழே இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன். கோப்ரோல தெரியுமான்னு தெரியல. எடுத்து என்ன ஸ்பீடு! மேலே தலைகளே இருக்காங்க. ஆமா இருக்கு, டெட் ஸ்லோல போறாரு. தெரியுதா இவ்வளவு நாள் எவ்வளவு ஃபாஸ்டா போனாங்க? அப்படியே அந்த ஷிப்ல லேண்ட் பண்ணுவாங்களோ? இங்கதான் வருது. இதாங்க இது, நீங்க ரீல் போட்டீங்க தானே? சுத்தி வாரு தலைகளாவே போறாரு. வாருப்பா வா வாங்க பாரு ஃபர்ஹான். தலைகளாவே போயிட்டு இருக்காரு. சர்ப்ரைஸ் நமக்கு. எப்படி சர்ப்ரைஸ்? அவங்க போன கேப்ல இவங்க வந்தவங்க இவங்க ஸ்ட்ரைட்டா போயிருக்காங்க. ஆனா எனக்கு ரைட்டா லெஃப்டா தெரியல. இவன் பக்கத்துல வரான்னு நினைக்கிறேன். அங்க ஒரு சார். ஓ எங்க கொடை எடுத்துக்கோ. என்ன ஸ்பீடு! என்ன கீழே போட்டுருங்க. வருவாங்கன்னு நினைக்கிறேன்.
பண்ணா ஒயிட் ஸ்ட்ரைட்டா வரும். இந்த ஆரஞ்சு வா. இது ரொம்ப ஜூம் கூட ஒன்று கூட எங்கம்மா எவ்வளோ க்ளோஸ். அதுலேயும் அந்த கேர்ள்ஸ் வந்து காமிச்சாங்க பார் ஸ்டண்ட்டு. இங்கே ஹார்டின் நினைக்கிறேன். ஹார்டின் போடுறாங்க. இன்னொரு ஹார்டின் ஃபுல்லாக எடுத்துரு இல்லையா? ஹார்டின் ஆமா ஆமா. வாவ். தெரியுதா? சென்டரில் கேப்பு. எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு. நீங்களும் சென்னை போய்க்க வந்தீங்கன்னா இல்லை, கம்மிங் சண்டே நடக்குது. இது வெறும் டெமோ தான். ஓகேங்களா? இன்னும் ஒரு நாள் டைம் இருக்குது. ஸோ கம்மிங் சண்டே 4ஆம் நாளைக்கு என்ன டேட்டு? 6ஆம் தேதி வந்தீங்கன்னா இந்த ஃபுல் ஷோவையும் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ முடிச்சுக்கலாமா வீடியோவை? மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். ஓட்டாண்டா க்ளோஸ்.